பெரியோர்களே, ஜோதிட ஆர்வலரே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு குலதெய்வம் பற்றி ஒரு முக்கிய குறிப்பு தெரிந்து கொள்ளலாம். குலதெய்வம் எத்தனை ஜென்மங்களுக்கு ஒரு வம்சத்தை காப்பாற்றும்? குலதெய்வம் எத்தனை வம்சத்துக்கு காப்பாற்றுங்கிறது சாதாரணமாக சில பேர் 7 ஜென்மங்களுக்கு குலதெய்வம் காப்பாற்றும்னு ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. 7 ஜென்மம் அப்படின்னா 7 × 7 49 ஜென்ம ஆண்டுகள் அப்படிங்கிறது கணக்கு. நம்மளுக்கு ஜெனரேஷன் கேப்னாலே 3 தலைமுறைக்கு ஒரு முறை ஜெனரேஷன் கேப்னு சொல்லிடுவாங்க. இந்த 7 7 49 கூட்டுத்தொகை 4 + 9 13. ஸோ இந்த எண் தான் ஒருவருடைய வம்சத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான எண்ணாகும். அதாவது ஒருவர் இறந்து விட்டால், ஆத்மா சொர்க்கத்தை அடைந்து விட்டால், சொர்க்கத்தை அடைகின்றது மறுபிறக்கு எடுக்கின்றதுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த நம்ம இறுதி காலமாக 13 என்ற சொல் எண் 13 ஜென்மத்துடன் ஒரு வம்சம் முடிவடைகின்றது என்பது நம்பப்படுகின்றது. எந்த ஒரு வம்சத்திலுமே பார்த்தீங்கன்னா 13 வம்சாவளியினருக்கு மேல் வணங்கும் குலதெய்வம் இருக்க முடியாது என்பது ஒரு தெய்வ கணக்கு. ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த வம்சத்தில் வழி வழியாக வந்தவர்களின் வம்சத்தினருக்கு குழந்தை பேரே இல்லாமல், இல்லை அகால மரணம் ஏற்படுவதனால, இல்லை ஆண் வம்ச விருத்தி அடையாமலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினாலோ அந்த வம்சம் முடிந்துவிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாக ஆண் குழந்தை பிறந்து அதற்கு திருமணமாகி அதற்கு குழந்தை பிறந்தால்தான் வம்சாவளி தொடர்கின்றது என்று அர்த்தம். அதுவும் அந்த ஆண் வர்க்கத்தின் மூலமாக வரக்கூடிய வம்சம்தான் அந்த பிரதான குடும்பத்திற்கு வம்சாவளின்னு சொல்லுவாங்க. ஆகவே ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு அப்புறம் ஒன்னா ஆண்மகவை இல்லாமல் முடிந்திருக்கலாம், இல்லை 7வது தலைமுறையிலேயே அந்த ஜென்மம் ஏதாவது ஒரு இதில் யாருக்குமே குழந்தை பேர் இல்லாமல் போயிருக்கலாம். ஆக எந்த வம்சத்தினரும் அந்த 13 ஜென்மத்துக்கு மேலே இருக்க மாட்டார்கள் என்பது புராணங்கள் கூறுகின்றது. நிறைய பேருக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியாம இருக்கு. அந்த குலதெய்வம் யாருன்னு தெரியாம இருக்கிறவங்க முதலாம் நம்ம வீட்டில் பெரியவங்க தன்னுடைய மகன்களுக்கு தாம் வணங்கக்கூடிய குலதெய்வம் யார், அந்த ஆலயம் எங்கிருக்குதுங்கிறது என்பதை கூறுவாங்க. ஆனால் இப்பெல்லாம் நவீன கால உலகத்தில் எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாயிருச்சு. அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிடுறாங்க. ஐடி டெக்னாலஜி, வேற மெடிக்கல், இந்த மாதிரி IAS எல்லாம் படித்து வெளிநாடுகளுக்கு போய் ஜாபுக்கு போயிடுறாங்க. சில பேர் பிஸ்னஸ் மூலமாக செட்டில் ஆயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் குலதெய்வமே எங்கே இருக்குன்னு தெரியறதில்லை, முன்னோர்கள் சொல்லாத ஒரு காரணத்தினால். ஸோ பல முன் ஜென்மங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் குலதெய்வ உண்டியல்னே ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்லைன்னா ஒரு இது வருதுன்னா சாமிக்கு காணிக்க போடுற மாதிரி ஒரு உண்டியல், மண் உண்டியல் இந்த காலத்தில் வச்சிருப்பாங்க. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் உண்டியலில் பணம் எப்படி சேமித்து வைக்கிறதுக்கு அந்த உண்டியலை காமிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு உண்டியலே கிடையாது, எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் தான். பிறந்த உடனே பேங்க் அக்கௌண்ட். ஆக இந்த தெய்வ உண்டியல், குலதெய்வ உண்டியல், ஒவ்வொரு வீட்லேயும் பெரியவங்க குலதெய்வம் படத்தையும் வச்சிருப்பாங்க. சாமி படத்தோட குலதெய்வம் படத்தையும் வச்சிருப்பாங்க. இந்த உண்டியில எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது முதல் பிரார்த்தனை குலதெய்வத்துக்கு தான் நடைபெறும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் ஒரு கல்யாணம் நிச்சயமாவது, ஒரு காது குத்து பண்ணுறாங்க, ஒரு மொட்டை அடிக்கிறாங்க. இதெல்லாம் குலதெய்வம் கோயிலில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீடு கட்டுறாங்க, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னால் குலதெய்வத்துக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதற்கப்புறம் செய்வாங்க. ஆகையினால காலப்போக்கில் நாகரீக மாற்றங்களினால் வெளியூர் செல்லும் பிள்ளைகள் குலதெய்வத்தை மறந்து விட்டார்கள்.
நம்ம ஊர்லயே இருக்கிறவங்களுக்கு அந்த அப்படியே கலாச்சாரம் பிரிந்து 4 குழந்தை 5 குழந்தை ஒவ்வொருத்தரும் சப்டிவிஷன் பிராக்மெண்டேஷன் மாதிரி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பிறப்பாங்க, கோயம்புத்தூர்ல பிறப்பாங்க. ஒரு பையன் வந்து ஹைதராபாத்ல செட்டில் ஆயிடுவான், இன்னொரு பையன் கல்கட்டாவில் செட்டில் ஆயிடுவான், ஒரு பொண்ணு வந்து பீகார்ல செட்டில் ஆகும், இன்னொரு பையன் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவான். இவங்கெல்லாம் மீட்டிங் பாயிண்டே இந்த வருடம் ஒரு முறை நல்ல நிகழ்வுகள் வரும்போது தான். இவங்களுக்கு குலதெய்வம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. ஆக இன்னும் நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் இந்த ஜோசியம் பார்க்க வரும்போது கேட்பாங்க, சார் நான் வந்து எனக்கு இந்த கருப்பராயன் தான் குலதெய்வம், அந்த ஊர் கிராமத்தில் இருக்குது, அந்த கருப்பராயன் கோயிலுக்கு போறதுக்கு வழித்தடம் கிடையாது, ஒரு 2-3 தோட்டத்து வாய்க்கா வரப்போலியா தான் போகணும், இப்ப இருக்கிற ஜெனரேஷன்காரரு நான் அந்த வாய்க்கால் வரப்பை யூஸ் பண்ணி அந்த குலதெய்வம் கோயிலை கும்பிடுவதற்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சார் பண்றது? பரவாயில்ல, நீங்க அந்த கருப்பராயன் தெய்வத்தையே இங்கே உங்க ஊருக்கு அருகாமையிலோ அல்லது இல்லத்திற்கு அருகாமையில இருக்கக்கூடிய கோயில்ல கருப்பராயனை உங்க குலதெய்வமாக நினைத்து அங்க போய் பூஜை பண்ணிட்டு வந்துருங்க, அதுவே போதும்னு சொல்வேன். ஆகையினால வருடம் ஒரு முறை எல்லோரும் வந்து குலதெய்வத்துக்கு போகணும். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், திருப்பதி மலைக்கு வருஷம் ஒரு மாதிரியா போயிட்டு வந்தா நல்லா இருக்கும், 2-3 வருஷம் ஒருக்கா காசி யாத்திரை போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். உங்க எந்த கடவுளாக இருந்தாலும், நான் எந்த கடவுளையெல்லாம் குறை சொல்ல, சிவனாகட்டும், விஷ்ணுவாகட்டும், பிரம்மா ஆகட்டும், கருமாரி அம்மன் ஆகட்டும், மாரியம்மா ஆகட்டும், நம்முடைய குலதெய்வத்தின் வழியாகத்தான் நமக்கு வேண்டிய நல்லது கெட்டதை செய்வார்கள். ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் தசாபுத்தி மாற்றத்திற்கு ஏற்ப கெடு பலன்கள் வரும், நல்ல பலன்கள் வரும். அதே மாதிரி சொல்லுவாங்க, யம தர்மராஜா கூட குலதெய்வத்துக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த உயிரை வந்து எடுத்துட்டு செல்றாங்கன்ட்டு. ஆகையினால சரியான குலதெய்வத்திற்கு நம்ம போய் வருடம் ஒரு முறையாவது, குழந்தை பிறந்தா அவங்களுக்கு மொட்டை அடிக்கும் போது மட்டும் குலதெய்வத்தை தேடுவாங்க. காலப்போக்கில் நமக்கு ஏற்படும் புது பிரச்சனைக்கு முடிவு தேட அந்தந்த காலகட்டத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய சாமியார் இல்ல சன்னியாசிகள் இல்ல தெய்வ பிரிவுகள் என அவங்கள தேடிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய கெட்ட காரியம் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்குது, கெடுதல் பண்றவங்க அதிகமாயிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஊருக்கு ஊரு வீதிக்கு வீதி கோயிலும் உருவாகி கொண்டே இருக்கின்றது. அதனால எந்த ஆலயத்திற்கு சென்று சடங்கை செய்தாலும் குலதெய்வத்தை நாம் மறக்கக்கூடாது. அதனாலதான் குலதெய்வத்தை கண்டிப்பாக, இல்லைன்னா குலதெய்வத்துடைய சாபங்களுக்கு நாம் ஆளாகிவிட வேண்டும். அதனால வம்சத்தை இது பல வகையில பாதிக்கின்றது. சில பேர் கல்யாணம் எல்லாம் நிச்சயம் பண்ணாங்கன்னா முதல் பத்திரிக்கை எங்க வைப்பாங்க, குலதெய்வம் கோயில்ல தான் அந்த பத்திரிகையை வைப்பாங்க. கிராம கோயில் திருவிழா, முக்கிய பண்டிகை திருவிழா, இது முக்கிய குலதெய்வ சிறப்பு பூஜை எல்லாமே அந்த மாதிரி தான். பிறந்த நாள் விழா, காதணி விழா, பூப்பு நீராட்டு, திருமண விழா எல்லாமே குலதெய்வத்து தான் போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துட்டு இருக்கிறோம். அதனால கட்டாயம் நம்ம குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுட்டு, ரொம்ப தூரமா இருக்குது, வண்டித்தடை இல்லை, வழித்தடை இல்லை. ஆனா இன்னைக்கு போக்குவரத்தெல்லாம் நல்ல இன்டீரியர் வில்லேஜுக்கெல்லாம் பஸ்ஸு காரு எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு வருடம் ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போய் நீங்க போய் அங்க பூஜை போட்டுட்டு வந்து காரியங்களை துவக்கினால் மங்களகரமான காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். வீட்டிலே கஷ்டங்கள் விரைவிலே தீரும், நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். குலதெய்வம் தான் நேரடியாக கடவுளையும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு அம்சம். ஆக குலதெய்வத்தை மறக்காமல் வருடத்திற்கு ஒரு முறை முக்கிய நிகழ்வுகளுக்கெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பூஜை போட்டு குலதெய்வத்தினுடைய அருளை பெற்று வாருங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.